ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்னு 3 வகையாக பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் 19/6/2024 அப்படின்னு பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட்ராகேஷன் சொல்லக்கூடியது, திரும்புகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார். தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும். அதனால் கன்னியா ராசியில் ஆரம்பித்து, கன்னியா ராசின்றது சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட இந்த வாரத்தை துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி, இது ஒரு பெரிய விசேஷம், வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம். இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா 18ஆம் தேதி ஏகாதசி வருது. அதாவது எப்பொழுதுமே சர்வ ஏகாதசி அப்படின்றது 18ஆம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மியான வினாழிகை இருக்குது ஏகாதசி. அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம். அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக, எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 21/6/2024 ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம், ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, சூரியனும் சந்திரனும் 180 பாகைகள் இருக்கிறது. அது ஒரு பெரிய விசேஷம். 180 பாகைன்னா மீனத்திற்கு வரும்போது அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக, அதாவது தனுசுக்கு வரும்போது ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னா சூரியன் இப்போது மிதுனத்தில் இருக்கார், சமசப்தம்னு சொல்லக்கூடிய தனுசுக்கு வரும்போது சந்திரன், அது பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். 23ஆம் தேதி பார்த்தோம்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ 3 திதிகளோ ஒரே நாளில் வர்றத அவமாகம்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்தோம்னா அந்த 23ஆம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது. பிரதமை திதி சூரியன் உதித்த உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை. அந்த அன்றைக்கி 6:30 மணியோடு பிரதமை முடிஞ்சு விடுறது. த்விதியை 54-55 நாழிகை இருக்கும். அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருத்தியை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 3 திதிகள் வர்றதுனால இதை அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அவமாகத்தில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாள். இப்போ நல்ல விசேஷ காரியங்கள், சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம். அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம்னா நீங்கள் பிறந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல, அதாவது பிறந்த ராசியிலிருந்து இன்றைய கோச்சார ராசியில் சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை
சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டமத்தினால என்ன ஆகும்னா மதிகாரகன் மயங்கி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மதி கெடக்கூடிய வாய்ப்பு, தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் பிரயாணம் வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதும், திருமஞ்சனத்துக்கு அதாவது அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போகிறது பெரிய ஏற்றத்தை மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். சரி, இந்த என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய நம்பர்ஸ் காலிங்கில் போயின்னு இருக்கும். மொபைலில் ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய நேம், பேரண்ட்ஸனுடைய நேம் அனுப்புங்க. முதல்ல நான் சந்தி என்ன இருக்குது, அதாவது சந்திரனுடைய சந்தி என்ன இருக்குது, என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கார் அப்படின்றத பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு, லக்ன சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, ராசியில் பாத சந்தி இருக்கா, நட்சத்திரத்தில், இது எல்லாத்தையும் பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, இன்றைய கோச்சார நிலைமையில் என்ன இருக்குது, எப்படி இருக்குது, மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்களுடைய விளைவு என்னன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு, இன்றைய காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன். அந்த கட்டணத்தை கட்டிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7 சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது. அதனால் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு உரசல்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. எப்பொழுதுமே பணவரவு நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது கல்யாணமாகி ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி நிச்சயமாக ஏற்படும். உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விசேஷம். அது தவிர இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதாவது பிறக்கக்கூடிய குழந்தை, இந்த மகர ராசிக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தை 4ஆம் இடத்துல செவ்வாயோடு பிறந்ததே ஆனால் அப்பொழுது, அதாவது லக்னமே 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்ததே ஆனால் தாயை போலவே இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்ல அதாவது நிலம், வீடு, மனை இதெல்லாம் அதிகமாக சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. 6ஆம் இடமும் வலுப்பெற்று போயிருக்கு. 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 6, 8 அதிபதிகள் சேர்ந்து 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் ராஜயோகம் அடிக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். அதை தவிர புதிய கடன் லோன் வாங்கக்கூடிய ஏற்றம் இருக்கும். எதிரிகள் யாருமே இல்லாத ஒரு காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். அதாவது 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய துலாத்திலிருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சித்ரா நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். துலாத்தில் இருக்கும் பொழுது செவ்வாயால் பார்க்கப்படுறதுனால 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் செவ்வாயினால் பார்க்கப்படுறதுனால சந்திர மங்கள யோகம் அமையிறது. இதன் மூலியமாக புதிய இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம். மண் சார்ந்த, மணல் சார்ந்த, பூமி சார்ந்த வியாபாரம் பண்ணுறவாளுக்கும், இந்த மைனிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட இந்த வெல்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடிய உடல் உழைப்பை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஹெச்ஆரில் இருக்கிறவா, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறவா, அதை தவிர ஹெட் ஆஃப் அட்மினாக இருக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இருந்தாலும் மகர ராசிக்காரர்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால்
துலாத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 17/6/2024 19/6/2024 காலை ஒரு 11 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்ததுன்னா நல்ல ஒரு ஏற்றம். அதுவும் இந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தோடு இருக்கக்கூடிய தொழில்கள், அதாவது மருத்துவம் சம்பந்தம், அதை தவிர பூமி சம்பந்தம், இராணுவம், அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் ஏதாவது அவங்களுக்கு உண்டானது ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஆனல் எடுத்து பண்ணி கொடுக்குறது, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அப்படின்னா நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதீதமாக உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் அவர் தனகாரகன்னு சொல்லக்கூடியவர். அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார், சந்திரனையும் பார்க்குறார். சப்தமாதிபதின்றதுனால கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றமான காலமாக இந்த 2-3 நாள் அமையும். அதாவது 19ஆம் தேதி காலத்தால் 11 மணியிலிருந்து 21ஆம் தேதி மாலை 7 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வர்றார். 12ஆம் இடத்துல வரக்கூடிய சந்திர பகவான் பார்த்தோன்னா 21ஆம் தேதி மாலையிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும். பணவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயம் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வந்து கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையும். வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் இருக்கும் பிரச்சனையும் பனியைப் போல, அதாவது சூரியனை கண்ட பனியைப் போல அதுவே உருகி இருக்கும் இடம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.